Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு நிதி நெருக்கடியில் தவிக்கும் பாகிஸ்தானுக்கு இரண்டாவது தவணையாக 8670 கோடி நிதியுதவி அளிப்பதாக IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் அறிவித்தது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் நிதி உதவி வழங்கும் முடிவை IMF மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருந்தார். இந்நிலையில் இரண்டாம் கட்ட கடன் உதவி வழங்க பாகிஸ்தானுக்கு 11 புதிய நிபந்தனைகளை IMF விதித்திருப்பது பாகிஸ்தானின் தலையில் இடியை இறக்கியுள்ளது. இது தொடர்பாக IMF வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவுடனான பதற்றம் அதிகரித்து வருவதால் பாகிஸ்தானுக்கு தொழில் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும், இந்தியாவுடன் பதற்றத்தை அதிகரிக்க செய்யும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நிதி உதவி கோரும் பாகிஸ்தானை அதிர வைக்கும் விதமாக சர்வதேச நாணய நிதியம் விதித்த அந்த 11 நிபந்தனைகளை தற்போது பார்க்கலாம். 17.6 டிரில்லியன் ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல். சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி 2026 நிதியாண்டில் 17.6 டிரில்லியன் என்ற பட்ஜெட்டிற்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் 2025ஆம் ஆண்டு ஜூன் இறுதிக்குள் உறுதி செய்திருக்க வேண்டும் எனவும் IMF திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வருமான வரி சீர்திருத்தங்கள். வரி செலுத்துவோரை அடையாளம் காணுவது, பதிவு செய்வது, அவர்களிடம் உரிய வரி வசூலிப்பது, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றை மேற்கொள்ள தனித்தனியாக 4 குழுக்களை ஜூன் மாதத்திற்குள் அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுகை செயல் திட்டம். சர்வதேச நாணய நிதியம் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசு ஒரு நிர்வாக செயல் திட்டத்தை வெளியிட வேண்டும். எரிவாயு சக்தியை பராமரித்தல். ஆண்டுக்கு 2 முறை எரிவாயு விலையை உயர்த்த வேண்டும் எனவும், அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் உற்பத்தி செய்ய ஆகும் செலவுக்கு இணையாக எரிவாயு விலையை உயர்த்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2027க்கு பிந்தைய நிதித்துறை உத்தி. 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு நிதியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த அறிக்கையை உருவாக்க வேண்டும். மின்சார கட்டணம். மின்சாரம் தயாரிக்க ஆகும் செலவையாவது வசூலிக்கும் வகையில் இந்த ஆண்டு ஜூலைக்குள் மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும். அரையாண்டு எரிவாயு கட்டணம். பிப்ரவரி 15, 2026ஆம் தேதிக்குள் எரிசக்தி கட்டணங்களை செலவு மீட்பு மட்டங்களில் பராமரிக்க அரையாண்டு எரிவாயு கட்டணங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிடவும் IMF பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. மின்சார வரி. மின்சார கட்டணம் யூனிட்டுக்கு 3.21 என்ற உச்சவரம்பை ஜூன் மாதத்திற்குள் நீக்க சட்டம் இயற்றப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் சேவை மீதான வரம்பை நீக்குதல். பாகிஸ்தான் பாராளுமன்றம் மே 2025 இறுதிக்குள் கேப்டிவ் பவர் லெவி கட்டளையை நிரந்தரமாக நிறுவுவதற்கான சட்டத்தை நிறைவேற்றவும், தொழில்துறை எரிசக்தி பயன்பாட்டை தேசிய கட்டத்திற்கு மாற்றுவதை நோக்கமாகவும் வைத்திருக்க வேண்டும். சிறப்பு தொழில்நுட்ப மண்டலங்கள். 2035ஆம் ஆண்டுக்குள் தொழில்துறை பூங்காக்கள், மண்டலங்களுக்கான அனைத்து நிதி சலுகைகளையும் நீக்குவதற்கு நடப்பாண்டு இறுதிக்குள் பாகிஸ்தான் ஒரு மாற்று திட்டத்தை தயாரிக்க வேண்டும். பயன்படுத்திய கார் இறக்குமதி. 3 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்பட்ட கார்களை இறக்குமதி செய்ய விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும். இந்த 11 நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ளது. அடுத்த கட்ட நிதியை விடுவிப்பதற்காக பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் புதிதாக 11 நிபந்தனைகளை விதித்துள்ளதன் வாயிலாக மொத்த நிபந்தனைகளின் எண்ணிக்கை தற்போது 50ஆக உயர்ந்துள்ளது. அடுத்த தவணையை விடுவிப்பதற்கு முன்பாக இந்த புதிய நிபந்தனைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும், பெரும்பாலான நிபந்தனைகளை வரும் ஜூன் மாதத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானிடம் வலியுறுத்தியுள்ளதால் அடிமேல் அடி வாங்கும் பாகிஸ்தான் வேறு வழி இல்லாமல் அடிபணியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.